நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே தனிக்குடித்தனம் செல்ல வற்புறுத்தி பிரச்சினை செய்து வந்த மனைவி பிரிந்து சென்றதால் மனமுடைந்த கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது தற்கொலையை பார்த்த அவரது தாயும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். என்ன நடந்தது? நாமக்கல் அருகே தனி குடித்தனம் செல்ல கோரி மனைவி பிரச்சனை செய்ததால் மனைவி பிரிந்து சென்றதால் மனமுடைந்த கணவன் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகன் இறந்த துக்கத்தில் தாய் தந்தையும் தற்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வாடவந்தி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ், இவரது மனைவி பூங்கொடி. இந்த தம்பதியினருக்கு சுரேந்தர் என்ற 28 வயதில் மகன் இருந்து வந்தார். சுரேந்தர் கோவையில் உள்ள தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார். சுரேந்தருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நாமக்கல் அடுத்துள்ள வேட்டம்பாடி பகுதியை சார்ந்த சினேகா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தம்பதியினர் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக தனி குடித்தனம் போக வேண்டும் என சினேகா கூறி வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுரேந்தர் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார். தனி குடித்தனம் தொடர்பாக சினேகா குடும்பத்தினரும் சுரேந்தர் வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி சுரேந்தர், சினேகா என கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் கோபித்துக் கொண்ட சினேகா தனது தாயை வரவழைத்து வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் மனமுடைந்த சுரேந்தர் மனைவி சினேகா பிரிந்து சென்றதை அடுத்து நேற்று இரவு அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு சுரேந்தர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டதாக வீடியோ பதிவு செய்து கோவையில் உள்ள உறவினருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வீட்டில் இருந்த சுரேந்தரனுடைய தந்தை செல்வராஜ், பூங்கொடி ஆகியோர் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து தான் ஒரே ஆசையாக வளர்த்த மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் இருந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். மூவரின் உடலை தற்போது எருமப்பட்டி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.